தமிழ்நாடு அரசு தான் தீர்மானம் போட்டுருச்ச. தீர்மானம் போட்ட பிறகு எதுக்கு உங்க அண்ணன் போய் அரிட்டாப்பட்டில போராடணும்? தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து அரிட்டாப்பட்டு டங்ஸ்டன் சுரங்கம் அமைய விட மாட்டேன்னு சொல்லிட்டாரு. அதை மீறி எதுக்கு நீங்க அரிட்டாப்பட்டிக்கு போகணும்னு கேக்குறாங்க. உங்களை மதிக்கல அதனால வர்றோம், உங்க மேல நம்பிக்கை இல்ல அதனால வர்றோம். ஏன்னா உங்களை நம்ப முடியாது. நீங்க லெப்ட்ல கையை காட்டிட்டு ரைட்ல இண்டிகேட்டர் போட்டுட்டு ஸ்ட்ரைட்டா கூட போக மாட்டீங்க, யூ டர்ன் திரும்பி வந்துருவீங்க. ஏற்கனவே நீட்ல வந்திருக்கீங்க, பரந்தூர்ல வந்தீங்க, ஸ்டெர்லைட்ல, மீத்தேன்ல, ஹைட்ரோ கார்பன்ல, இன்னொரு துறைமுகத்துல எல்லாவற்றிலும் இந்த நிலத்தை நாசமாக்கிய அத்தனை நாசக்கார திட்டங்களுக்கும் கையெழுத்து போட்டு கொடுத்தவன் ஒன்னு மேலூர் எம்எல்ஏ கட்சிக்கார, இன்னொன்னு திருப்பரங்குன்றம் எம்எல்ஏ கட்சிக்கார. சரிதானே? ரெண்டு பயிலும் அயோக்கிய போலுங்க. திமுகவுக்கு கொஞ்சம் குறைஞ்சதுல அதிமுக, அதிமுக கொஞ்சம் சரச்சதுல திமுக. இதே மேலூர்ல ஆர்ப்பாட்டம், அதிமுக எம்எல்ஏவும் கலந்துக்கிறாரு, அமைச்சர் மூர்த்தியும் கலந்துக்கிறாரு. அமைச்சர் மூர்த்தி கூட்ட அதிமுக எம்எல்ஏ கிட்ட சொல்ற, மேலூர் எம்எல்ஏ கிட்ட கொஞ்சம் பார்த்து பேசுப்பா, நீ ஏதாவது பேசுறத பண்ண அவரு பார்த்து வாசிக்கிறாப்புல. இவர் ஊரை சொல்ல அவர் ஆட, ரெண்டு பேரும் அழகா அப்படியே திலானாவா மோகராம்பாள் சிவாஜியும் பத்மினி மாதிரி இருந்துச்சு. எம்எல்ஏ மூர்த்தி எம்எல்ஏவும் மூர்த்தியும் பார்க்க ஏடா கூத்து காட்டுலடா. இந்த மக்கள் யாருக்கு ஓட்டு போட்டா? எங்க அக்கா சத்யாதேவிக்கோ இல்ல மேலூர் ஒண்ணு எங்களுடைய வேட்பாளர்கள் இல்ல, மாத்தி மாத்தி போட்டாங்க. ஐடிஎம்கேவுக்கும் இதுக்கும் உதயசூரனுக்கும். 2020 சட்டமன்ற தேர்தலா திமுக, நாடாளுமன்ற தேர்தலா திமுக, உள்ளாட்சி தேர்தலா திமுக. ஆனா அல்டாபட்டியா சீமான கூப்பிடு, பரந்தூரா சீமான கூப்பிடு, மீத்தேனா சீமான கூப்பிடு. போராடுறதுக்கு மட்டும் எங்க அண்ணன் தட்டு எடுத்து இருக்கு. அவரும் சொல்லிட்டாரு, தம்பி நம்ம இந்த கட்சி, இந்த தேர்தல், இந்த சின்னம், இந்த எலெக்ஷன் கமிஷன் அதெல்லாம் அப்புறம்பா, முதல்ல இந்த நிலத்தை காப்பாற்றணும். நம்ம இருக்கிறதுக்கு முன்னாடி, நம்ம கட்சி ஆரம்பிக்கு முன்னாடி மீத்தேன்ல கையெழுத்து போட்டு கொடுத்துட்டான். ஆனால் நாம் உயிரோடு இருக்கும்போது அரிட்டாப்பட்டிக்குள்ள ஒரு அடி மண்ணை கூட அள்ள விடக் கூடாது என்பதை அந்த சீமானவர்கள் மிக தெளிவா இருக்காரு. அதுதான் அரிட்டாப்பட்டி மக்கள்கிட்டையும் சொல்லிட்டு வந்தாரு, நீங்களே டங்ஸ்டன் இருக்க விட்டாலும் நான் விட மாட்டேன். சீமானும் அவன் தம்பிகளும் இருக்கிற வர அரிட்டாப்பட்டிக்குள்ள நீ கால் வைக்க முடியாது. அப்படி அந்த மக்கள் தயார்படுத்தி வந்திருக்கோம். தமிழ்நாடு அரசு இப்ப தீர்மானம் போடுது. ஒரு படத்துல வடிவேல் காமெடி, பஸ் நம்ம காட்டியும் கொடுக்கிறோம் கூட்டியும் கொடுக்கிறோம்ல அப்படின்னு கேட்பாரு. அது மாதிரி 2022ஆம் ஆண்டு மத்திய சுரங்கத்துறை அமைச்சகத்துக்கு அரிட்டாப்பட்டியில் ஒரு ஊர் இருக்கு. அந்த அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன், மீத்தேன், ஹைட்ரோ கார்பன் உள்ளிட்ட கனிமங்கள் கிடைக்கிறது. அங்கே நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்று தமிழ்நாட்டினுடைய டாமின் என்கிற தமிழ்நாடு மினரல்ஸ் லிமிடெட் என்கிற அந்த நிறுவனம் மத்திய சுரங்கத்துறை அமைச்சகத்துக்கு ஒரு கடித மசோதா எழுதுது. இந்த கடித மசோதா பார்த்துட்டு தான் அவன் டங்ஸ்டன் எடுக்க வந்திருக்கான். யார் காட்டி கொடுத்தது? யாரு காட்டி கொடுத்தது? சேம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சட்டமன்றத்தில் போய் நான் இருக்கும் வரை டங்ஸ்டன் இருக்க முடியாது, ஒருவேளை நான் இல்லாத என்னையாது ஸ்கெட்ச் ஒரு படங்க. அந்த படத்தில் விக்ரம் சொல்லுவாரு, ஸ்கெட்ச் போட்டா ஸ்கெட்ச் மிஸ் ஆகாது, மிஸ் ஆனா சொல்லு மிஸ் இல்லாம பண்ணி தரேன். அது எப்படி மிஸ் ஆகாதுன்ற அப்புறம் மிஸ் ஆகும். நான் இருக்கும் வரை டங்ஸ்டன் எடுக்க முடியாது, ஒருவேளை நான் இல்லை என்றா எடுக்கலாம். என்னையாது நான் உயிரோடு இருக்கிறவரை எடுக்க முடியாது என்று அண்ணன் சீமான் சொன்னது போல சொல்ல முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுக்கு தைரியம் இருக்கா, தெம்பு இருக்கா, துணிச்சல் இருக்கா, திராணி இருக்கா? ஏன்னா எடுக்க சொன்னது இதுதான். அந்த பக்கம் போய் கடிதம் கொடுக்கிறது, இந்த பக்கம் போய் தீர்மானம் போடுறது. எப்படி? இதுதான் வடிவேலு சொல்வாரு, காணும் கூவும். எப்படி? அரிட்டாப்பட்டி பத்தி அக்கா அன்பரசி சொன்னாங்க. திருநெல்வேலிக்கு பிறகு 5 இணைகளும், குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்கிற 5 இணைகளும் அங்கே காடு இருக்கிறது. அதே போல இருக்கிறது இயற்கையாக 200 சுனைகள் இருக்கிறது. ட்ரை லேண்ட், கள்ளிச்செடி காடு, பாலை நிலம் போல இருக்குது, வயல்வெளிகளும் இருக்கு, சமவெளி பரப்பு, மருது நிலம் போல 5 இணை இருக்கிற இடம். அது நேரத்தில் பல்லுயிர் பாதுகாப்பு தலைமை என்று கிட்டத்தட்ட 700 பறவைகள், 200 உயிரினங்கள் இருக்கக்கூடிய ஒரு அழகான இடம். தமிழ் இந்தியாவில் இல்லாத ராஜாளி கழுகுகள், வல்லூர்கள், ஆந்தைகள் என்று பார்க்க முடியாத ஓணான்கள், பறவைகள் என்று எண்ணற்ற உயிரினங்கள் வாழக்கூடிய ஒரு அரிய நிலம் அரிட்டாப்பட்டி. இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க சுத்தி அடைஞ்சா கூட இப்படி ஒரு சுற்றுலா தலம் கிடைக்காது. அதனாலதான் தங்கலான் படமா இருக்கட்டும், அரவான் படமா இருக்கட்டும், இந்த கேப்டன் மில்லர் இருக்கட்டும், எல்லா திரைப்படங்களும் நேரடியா வந்து அரிட்டாப்பட்ட படம் இருக்க காரணம் அப்படி ஒரு அழகான பூமி அரிட்டாப்பட்டி. அரிட்டாப்பட்டி மட்டும் இல்ல, அரிட்டாப்பட்டி, பெருமாள்பட்டி, கூலானிப்பட்டி, நாயக்கப்பட்டி, சுத்தி இருக்கிற 12 கிராமங்களும் அழகான கிராமம். அதுல கிட்டத்தட்ட 7 மலை, திருப்பதிக்கு பிறகு 7 மலைகள் தொடர்ச்சியா ஒன்றன் பின் ஒன்றாக இருக்கிற ஒரு அழகான ஊர். கலிஞ்ச மலை, அகப்படான் மலை, ராமன் ஆய்வு மலை என்று அழைக்கப்படுகிற ராமாயி மலை, கூதித்த மலை, பஞ்ச
தேவர் மலை, தேன்குட்டு மலை, அகப்புறான் மலை என்று 7 மலைகள். அந்த 7 மலையை நொறுக்கி 12 கிராமத்தை அழிச்சு 12 பாதுகாப்பு தளத்தை அழிச்சு நீ டங்ஸ்டன் நீ எவ்வளவு பெரிய அயோக்கியப்பையில இருக்க முடியும்? இது வந்து ஒரு பயன்படாத நிலங்க, மோசமான நிலம். அந்த இடத்துல இருக்கிறோம். மக்களுக்கோ உயிரினுக்கோ காடுகளுக்கோ பாதிப்பே இல்லைன்னா பரவாயில்ல. ஆனால் 1000 ஆண்டுகளாக 2000 ஆண்டுகளுக்கு முன்பு திருநெல்வேலியில பிறந்த ஒரு பாண்டிய மன்னன், திருநெல்வேலி ஆண்டு கொண்டிருந்த ஒரு பாண்டிய மன்னன், ஒரு பாண்டிய மன்னன் இங்க வந்து சமணர்களுக்கு குகை செஞ்சு கொடுத்திருக்கான். அந்த கல்வெட்டு அப்படியே இருக்கிறது. அந்த பாண்டிய மன்னனுடைய பெயர் அங்கே பதிக்கப்பட்டிருக்கிறது, சமணர் குகை. குகைக்குள்ள கூடிய இயற்கையாக வளைந்த குடைவரை சிவன் என்று அழைக்கப்படுகிற குடைவரை கூறுது அழைக்கப்பட்ட ஒருத்தருடைய சிலை இருக்கிறது, மாவீரருடைய செய்யப்பட்டிருக்கிறது. இதை எல்லாத்தையும் உடைச்சி நான் டங்ஸ்டன் எடுக்க போறேன். அதுல ஐட்டாப்பட்டி சார்ந்த ஒரு தங்கச்சி, சூர்யான்னு ஒரு தங்கச்சி சொல்லிச்சு, நீங்க மேல விவசாயம் பண்ணிக்கிட்டீங்க, நாங்க கீழாப்புல போய் டங்ஸ்டன் எடுத்து போயிடும், உங்களுக்கோ மலைகளுக்கோ மண்ணுக்கோ என்ன பிரச்சனை சொல்றாங்க. எங்க ஊருக்கு கீழே 1000 வாய்க்கும் இருக்க போய்தான் நாங்கள் இயற்கை முறையில் விவசாயம் செய்கிறோம். இந்த கனிமங்களை பூரா எடுத்தா என் ஊரு சுடுகாரா மாறிடும். என் ஊர் சுடுகாரா மாறினா நான் மட்டும் சாப்பிட போகாது. முதலமைச்சர் ஸ்டாலின் எதை சாப்பிடுவாரு? நாட்டினர் பிரதமர் எதை சாப்பிடுவாரு? காலை உணவாக நீங்க வரகு கஞ்சி, சாமக்கஞ்சி, திணைக்கஞ்சி என்று சாப்பிடுறீங்களே, அதிக கஞ்சியாக கோதுமையும் ரொட்டியும் சாப்பிடுறீங்களே, இரவு நீங்க பாதாம்பாலும் சாப்பிடுறீங்களே, அது எங்க இருந்து வரும்? என்னை போன்ற விவசாயத்தானே உனக்கு உற்பத்தி செஞ்சு தரணும். அந்த அறிவு கூட முதலமைச்சருக்கும் பிரதம அமைச்சருக்கும் கிடையாதா என்று அரிட்டாப்பட்டி சார்ந்த ஒரு சின்ன பிள்ளை, பீக்கா முடிச்ச பிள்ளை கேட்கிறா. இந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கடா. எவனாவது ஒருத்தன் அந்த பொண்ணு பேசுவது எனக்கு வந்து அண்ணன் சீமானுடைய ஒரு ஃபீமேல் வெர்ஷனை பார்த்த மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பேச முடிச்ச பிறகு கேட்டேன், பெரியம்மா ஏதாவது புத்தகம் படிப்பா? சீமான் பேச மட்டும் தான் கேட்பங்க. இது ஒரு ஆவணமா எடுத்து போட்டேன், நிறைய எடுக்க போனேன். அந்த பொண்ணு பேசல மொத்தமா நினைவடைச்சு அது மொத்த பேச்சையும் போட்டு விட்டேன். அந்த அரிட்டாப்பட்டி மக்கள் கேட்கிற கேள்விக்கு ஒருத்தம் மூர்த்தி இல்ல, எந்த கீர்த்தியாலும் சொல்ல முடியாது. இவங்க இந்த மண்ணின் மகனா, என்ன மண்ணள்ளி திங்கிறவன் மலையள்ளி திங்கிறவன் எப்ப மண்ணின் மகனாக இருக்க முடியும்? மலையை வெட்டி கல்யாண மண்டபம் எங்க கொண்டு போற? உனக்கும் 6 அடி தான், எனக்கும் 6 அடி தான், ஹிமாயனுக்கும் 6 அடி தான், எல்லாருக்கும் 6 அடி தானே. மலையை அறுத்து விட்டு விட்டு எங்க பில் பெருசா பேசுவது. அவரே பெரிய ஃபேமிலிங்க. என்ன ஃபேமிலி? கிரஷர் ஃபேமிலி. பெரிய பெரிய வெல் செட்டில்டு. அவரு என்ன ஒரு 10 கிரஷர் வச்சிருக்காப்ல. ஓ, அவருக்கு பொண்ணு எடுத்து பொண்ணு கொடுக்குற போட்டா நல்ல செஃப்ட். ஏன்னா கிரஷர் கல்கோரி வச்சிருக்கேன் நாட்டுல பகுமானமா தர்றாங்க. அவனை பார்க்கும்போது எங்களுக்கு எப்படி தெரியுமா இருக்கு? இந்த கிரஷர்ல ஃபார்ச்சூன்ல வர்றவன், இந்த மணல் கோரி வச்சுக்கிட்டு கல்கோரி வச்சுட்டு இதுல வர்றவனை பார்க்கும்போது எனக்கு அருவருப்பா இருக்கு. தொழில்நோயாளியை விட கேவலமானவன் இந்த மணக்கோரியும் கல்கோரியும் கிரஷர் வச்சுக்கிறேன். தொழில் நோயாளிய அருவருப்பா. என் நேரத்தை விட்டு திங்க தின்னு கல்யாணம் மண்டபம் நீ திறந்து பாரு. கல்யாண மண்டபத்தை திறந்து பாரு. திறந்தனைக்கு நீ நாசமா போயிருப்ப. அயோக்கியப்படுகள், இந்த அயோக்கியப்படுகள் மாறி மாறி ஓட்ட போட்டு அரிட்டாப்பட்டி வந்துருச்சு. வரத்தீங்க பட்டமாடி வந்து குதிச்சுட்டு ஸ்பைடர்மேன் காப்பான், சக்திமான் காப்பாற்றுவன் நம்புறது, திமுக போட்டு நல்லது நம்புறது ஒன்று சாவு உறுதி எப்படி பண்ணுவா? எங்க வழி ஒரு படத்துல திருப்பம்போது என்ன ஐட்டங்களோ டொல்பி பிளாக்கினிலே அல்ல அல்ல கிடைத்து வீடும் திறந்து வா தெரிந்து விடும். எங்க இருக்கு இங்க இருக்கு இந்த இருக்கு. அதேதான் ஸ்டாலின். என்ன ஐட்டங்களோ அரிட்டாப்பட்டி மண்ணினிலே டன்சனை எடுத்து விடு, வேதாதாவிடம் கொடுத்து விடு. அதே லாலா லாலே வடிவேல வந்தது இங்க ஸ்டாலினும் அங்க பெரிய முதலாளி இருக்காரு. பிக் ப்ரோ, பிக் பாஸ் யாரு? நரேந்திர மோடி. இங்க இருந்து செயற்கைக்கோள் அனுப்புறாங்க மேல. எதுக்கு? நிலாவின் தென்துருவத்தை ஆய்வு பண்ண போறாங்களா? எங்க அண்ணன் கிடையாது லூசு உனக்கு இதுவே தெரியாங்கிறாரு. நிலாவின் தென்துருவத்தை ஆய்வு பண்ண போறோம். செவ்வாயில தண்ணி இருக்கா, காத்து இருக்கா, அங்க செடி முளைக்குமா, முடி முளைக்குமா, குறுமுடிகள் அங்கே போய் பார்க்க போறாங்களா? டேய், என்னைக்காவது செவ்வாயில தண்ணி இருக்கு, நிலாவில தண்ணி இருக்குன்னு ஆய்வு பண்ணி உங்களுக்கு சொல்லியிருக்காங்களா? ஆனா பாருங்க, போது சந்திராயன் போது அது போது இது போதுன்னா எதுக்கு போகுது? இங்க இருந்து நேரம் மேல போலாம். மேல போய் கீழே பாக்குறான். இப்ப கீழே பார்த்தோன்னா கோட்டகுமார் நான் பையில ஒரு செல்போனு, ஒரு 500 ரூபாய் காசு, ஆஹா ஒரு 3000 ரூபாய் சூப்பர் செல்போனு, பாட்டுல மம்பட்ட மண்டை அப்படிங்கிற மாதிரி
அவங்க மேவராங்க மேல போய் அரிக்கப்பட்டி ஆகா ஹைட்ரோகார்பனு ஆகா மீத்தேனு ஆகா ஈத்தேனு ஆகா மலைத்தேனு அப்படின்னு மொத்தத்தி மேல இருந்து ஆய்வு. கீழ இருந்து பார்த்தா தெரியாது, இங்க இருந்து பார்த்தா சத்தியாதி 10 கோடி செய்தி தெரியுது, அங்க பக்கம் இளைய சிகிச்சை அன்பர் சிகிச்சை செய்தி தெரியுது. இப்படி பாக்குறாங்க மீத்தேனு ஹைட்ரோகார்பன். அதுதான் திருட்டு பையன் மேல இருந்து கீழே போய் ஆய்வு பண்ணி எடுக்கிறான். இங்க மதுரையில சின்ன உழைப்பு கிராமத்துல மதுரை வானூர்தி நிலையத்தை எக்ஸ்டென்ஷன் பண்ணக்கூடாது, அந்த நிலம் எங்களுக்கு சொந்தம் என்று போராடுறான். எதுக்கு மதுரையில வானூர்தி நிலையத்தை எக்ஸ்டென்ஷன் பண்ற? யார் வந்து இறங்க போறா? மதுரைக்காரன் நீங்க போறீங்களா? மேலூர்காரன் போறீங்களா? அத்திப்பட்டி இந்த அட்டப்பட்டி மக்கள் போறீங்களா? இல்ல திருப்பத்தூர் மக்கள் போறீங்களா? சிவகங்கை போறீங்களா?